ஹாய் ஹலோ வணக்கம். உன்னை நினைத்து அப்படிங்கிற மூவி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே கமெண்ட் அண்ட் லைக் பண்ணிடுங்க. ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இந்த படத்தில் நடித்த பிரபலங்களுடைய அன்று இன்று புகைப்படம் அவங்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2002 விக்ரமன் இயக்கி நமக்கு பிடிச்ச பரிச்சயமான பிரபலங்கள் நடித்த படம் தான் உன்னை நினைத்து அப்படிங்கிற படம். இதில் முதல்ல பார்க்க போகிறது நடிகர் சூர்யா அவர்கள். சூர்யா அப்படிங்கிற ரோல் தான் இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. முன்னணி நடிகர், பிரபலமான ஒரு ஆக்டர். இவரை பற்றி கண்டிப்பாக தெரியும். சினிமாவில் தொடர்ந்து இப்போ பயணிச்சுட்டு வர ஒரு ஆக்டர். நடிகை ஜோதிகா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. இது சூர்யா இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நடிகை ஸ்னேகா ராதா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். இவங்களும் படங்களை தொடர்ந்து இப்போ நடிச்சுட்டு தான் வராங்க. நடிகர் பிரசன்னா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்தது நடிகையான லைலா அவர்கள். நிர்மலா அப்படிங்கிற ரோல். இந்த படத்தில் இவங்களை பார்த்தா கொஞ்சம் கோவம் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம நடிகர் சூர்யா அவர்களை கொஞ்சம் ஏமாற்றிட்டு போவாங்க. 1996 ஸ்டார்ட் பண்ணி 2006 வரை படங்களில் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து படங்கள் பண்ணியிருந்தாங்க. 2006 மெகதி இவங்களை திருமணம் பண்ணி 2 மகன்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் படங்களில் நடிக்கலை. லாங் கேப்புக்கு அப்புறமா 2019 இருந்து திரும்ப கம்பேக் கொடுத்து இப்போ படங்கள் நடிச்சிட்டு வராங்க. வெப் சீரிஸ்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. நம்ம நடிகை லைலா இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நடிகர் சவுந்தரராஜன் சித்தூர் சின்னமணி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. பாட்டு பாடுறவரான்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவர் அந்த பாட்டு பாடுற மாதிரி அவர் பண்ணுற அந்த காமெடி எல்லாவும் சூப்பராகவும் ரொம்ப காமெடியாகவும் இருக்கும். இவர் ஒரு டைரக்டர், ஆக்டர், ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். 80களில் இருந்து படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக விஜய் டிவியில் ரொம்பவே பிரபலமான சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலை இப்போ நடிச்சிட்டு வராங்க. 2 திருமணம் பண்ணியிருக்காங்க. முதல்ல ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்கள 1974 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ 2 மனைவிகளோட இருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நடிகர் சார்லி அவர்கள் மெய்யப்பன் அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. ஜோசியம் சொல்கிறவரா ஜோசியம் சொல்லிட்டு ஜோசியம் சொல்கிறேன்னு சொல்லி பேரில் எல்லாமே பொய் தான் சொல்லுவாங்க. இவரும் அந்த பொய் சொல்கிற அந்த காமெடிலாம் ரொம்பவே காமெடியாகவும் இருக்கும். இவங்க மனைவி அனி, இவங்களுக்கு 2 மகன்கள். இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். கோபி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் நடிகர் ரமேஷ் கண்ணா. இவரும் ஒரு காமெடி ஆக்டர். சப்போர்ட்டிங் ரோல்லையும் படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அதாவது நடிகருக்கு பிரதர் ரோல், ஃப்ரெண்ட் ரோல் அந்த மாதிரி. இந்த படத்துலையும் நடிகர் சூர்யா அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரோலில் பண்ணியிருப்பாங்க. இவங்க மனைவி ஷோபா, இவங்களுக்கும் 2 மகன்கள் இருக்கிறாங்க. நம்ம ரமேஷ் கண்ணா இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நிர்மலாவுக்கு அப்பாவாக நடித்தவங்க தான் நடிகர் தலைவாசல் விஜய். இவர் ஒரு வில்லன் ஆக்டர். வில்லன் நடிகராக 90களில் இருந்து படங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போது சீரியல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இது இவங்க ஃபேமிலியுடன். இது இவங்களுடைய தலைவாசல் விஜய் இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். ஸ்னேகாவுக்கு அம்மா ரோல் பண்ணவங்க தான் நடிகை சத்யபிரியா. சினிமா அண்ட் சீரியல் நடிகை இவங்களும். சினிமாவில் கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் மாதிரிலாம் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக சன் டிவியில் எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல் நடிச்சிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். ஆக்டர்ஸ் பல்லவி. லைலாவுக்கு அம்மா ரோல் பண்ணியிருப்பாங்க. 80s 90s அதிகமாக படங்கள் நம்ம இவங்களை பார்த்துருப்போம். பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து படங்கள் நடிச்சிருக்காங்க. 2009 சினிமாவில் ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. திருமணமாகி வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. திருமணத்திற்கு முன்னாடி ஒரு 25 வருடம் GM குமார், இவர் ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டர், இவர் கூட திருமணம் ஆகாமல் லிவிங்கில் இருந்தாங்க. அந்த லைஃப் செட் ஆகலைன்னு சொல்லி பிரிஞ்சு தான் அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. எந்த ஒரு சினிமா அதாவது படங்களில் ஆக்ட் பண்ணலை. இப்போ GM குமார் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்ட் டைமில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் தான் சொல்லியிருந்தார், சினிமாக்காரங்களே நான் தான் ஃபஸ்ட்டு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் நான் இருந்தேன். பல்லவி கூட ஒரு 25 வருஷம் லிவிங்கில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ எங்களுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்லி அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லிவிங் டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சினிமா மற்றும் சீரியல் நடித்த பிரபலங்கள் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ மேக் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் சித்ரா லட்சுமணன் வைத்தியலிங்கம் அப்படிங்கிற ரோல் வைத்தியராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நாட்டு மருந்து யாருக்கெல்லாம் கொடுக்குறாரோ அந்த கொடுக்குறவங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாகவே நடக்கும். இவர் ஒரு பத்திரிகையாளர், ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர், படங்களில் காமெடி ஆக்டராகவும் வளம் வந்துட்டு இருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த நடிகரான பாலு ஆனந்த். நடிகை ஸ்னேகா இவங்களுக்கு அப்பாவாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இவரும் இப்போ நம்முடன் இல்லை. 2016 இவருடைய 62வது வயதில் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிட்டாங்க. அடுத்தது இந்த படத்தில் செல்வம் அப்படிங்கிற ரோலில் ராம்ஜி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இவங்க ஆக்ட் பண்ணதில் கண்டிப்பாக இவரை யாருக்குமே பிடிச்சிருக்காது. இந்த படத்தில் இவரும் ஒரு ஆக்டர் அண்ட் கோரியோகிராஃபர். இவங்க இந்த படத்தில் வந்து நம்ம சூர்யாவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் பண்ண மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனாலவே கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது. இவங்க மனைவி அமிர்தாராம். இவங்க ஒரு காஸ்டியூம் டிசைனர். பல முன்னணி நடிகர்களுக்கு காஸ்டியூம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது இவங்களுடைய ராம்ஜி இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம்.
அடுத்த நடிகரான குளிர் குமரேசன் ரூம்பாயா இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இவங்களும் சினிமா மற்றும் சீரியல் நடிகை. சீரியலில் இப்போ 1-2 சீரியல் தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு தான் வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். ஸ்னேகாவுக்கு முதல் தங்கச்சியாக நடித்தவங்க தான் உமா மகேஸ்வரி. மெட்டி ஒலி சீரியலில் நம்ம இவங்களை பார்த்துருப்போம். இவங்க இப்போது நம்முடன் இல்லை. இவங்க கணவர் முருகன் மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு நடிகை உமா மகேஸ்வரி இறந்து போயிட்டாங்க. அடுத்து நடிகை ஸ்னேகாவுக்கு 2வது தங்காச்சியாக நடித்தவங்க தான் நடிகை ஷீலா. 90களில் குழந்தை நட்சத்திரமாக தொடங்கி லீட் ரோலில் வீராசாமி, சீனாத்தானா நாட்நான் திரைப்படங்களையும் லீட் ரோலில் பண்ணியிருக்காங்க. குழந்தை நட்சத்திரமாக பூவே உனக்காக, மாயா, தீனா, நந்தா உள்ளிட்ட திரைப்படங்கள் குழந்தை நட்சத்திரமாகவும் நடிச்சிருக்கிறாங்க. 2020 சந்தோஷ் ரெட்டி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு மகள் இருக்கிறாங்க. இப்போ எந்த ஒரு படங்களையுமே நடிக்கல, அப்படியே ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த நடிகரான ஹரிபிரசாத், நடிகை லைலா இவங்களுக்கு தம்பியாக நடிச்சிருப்பாங்க. குழந்தை நட்சத்திரமாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. உன்னை நினைத்து, தித்திக்குதே, அந்நியன் உள்ளிட்ட திரைப்படங்கள்லாம் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க. சிங்கர் சுரேந்தர் இவங்களுடைய மகன் தான் இவர். அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் விஜய் அவங்களுடைய தாய் மாமா மகன் தான் ஹரிபிரசாத் அவர்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஹரிபிரசாத் இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த நடிகரான டெல்லி கணேஷ். நம்ம சூர்யா பார்த்திங்க அந்த லார்ஜில் இருப்பாங்கல்ல, அந்த லார்ஜில் ஓனராகவே நம்ம டெல்லி கணேஷ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஒரு 2-3 சீன் மட்டுமே நடிச்சிருப்பார். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா டெல்லி கணேஷ் அவர்கள் ஒரு காமெடி ஆக்டர். பல படங்கள் 70s டைமில் இருந்து படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இவரும் இப்போ நம்முடன் இல்லை. 2024 இவருடைய 80வது வயதில் இறந்து போயிட்டாங்க. அடுத்த நடிகரான பாண்டு அவர்கள். இவர் பார்த்திங்கன்னா ஒரு சீனில் மட்டும் வருவாங்க. வைத்தியம் பார்க்குற போதி ஒரு சீனில் வருவாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி, அது வந்து ஆப்போசிட்டாக அவங்க இறந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. எனக்கு சொத்துலாம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு சீன் வருவாங்க. இவரும் நம்முடன் இல்லை. 2021 இவருடைய 74வது வயதில் COVID-19 டைமில் இறந்து போயிட்டாங்க. அடுத்த நடிகரான மயில்சாமி அவர்கள். இவரும் வைத்தியம் பார்க்குற அந்த சீன்ஸில் எனக்கு கல்யாணம், என் பொண்ணோட நான் வந்து கொஞ்சம் கலர் கம்மி, அதனால் நான் பொண்ணு கலர் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லேகியம் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கு லேகியம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா கருப்பாக வருவார். அந்த சீனில் வருவாங்க. ஒரு சீன் மட்டும் நடிச்சிருப்பாங்க. இவரும் நம்முடன் இல்லை. 2023 இவருடைய 57வது வயதில் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிட்டாங்க. அடுத்த நடிகரான கோவை செந்தில். இவர் அந்த ப்ரொடியூசர் மகனா. சவுந்தரராஜன் வந்து பாட்டு பாடுற அந்த சீன்லாம் ப்ரொடியூசர்கிட்ட போய் நான் பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டில் ப்ரொடியூசர் மகனாக கோவை செந்தில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பார். அந்த சீனில் நம்ம சவுந்தரராஜன் அவர்களெல்லாம் ரொம்பவே அடிச்சிருப்பார்ல, அந்த சீன் மட்டும்தான். இது ரொம்பவே காமெடியாகவும் இருக்கும். கோவை செந்திலும் இப்போ நம்முடன் இல்லை. 2018 இவருடைய 74வது வயதில் இறந்து போயிட்டார். அடுத்த நடிகரான சிவநாராயணமூர்த்தி. இவர் பெருமாள் அப்படிங்கிற ரோல். அதாவது சவுந்தரராஜன் வந்து இந்த பிசிஓவில் போய் ஃபோன் பண்ணி பேசுவார்ல, அந்த பேசுகிறதுல ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுவார். இவர் லண்டனு, சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளேருந்து கதை அளந்துட்டு இருப்பார். நம்ம சிவநாராயணமூர்த்தி வந்து வெளில நிற்பாங்க. அந்த சீனில் வந்து இவங்க அந்த ஒரு சீன் மட்டும் நடிச்சிருப்பாங்க. இவரும் ஒரு காமெடி ஆக்டர். பல படங்கள், நிறைய படங்கள் தமிழில் நடிச்சிருக்கிறாங்க. இவரும் நம்முடன் இல்லை. 2022 இவருடைய 67வது வயதில் இறந்து போயிட்டாங்க. அடுத்த நடிகரான மேனேஜர் சீனா. இவர் ஒரு இந்த டீலக்ஸ் ரூம், நான் டீலக்ஸ் ரூம் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கஸ்டமராக வருவார்ல, அந்த அதாவது ரமேஷ் கண்ணா ஃபஸ்ட்டு சீன்லேயே வருவாங்க. இவங்க தான் அவங்க. இவரும் நிறைய படங்கள் காமெடி ஆக்டராகவும் நடிச்சிருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த நடிகரான போராளி திலீபன். இவங்க அந்த பிசிஓ, அதாவது நம்ம சவுந்தரராஜன் வந்து ஃபோன் பேசுகிற அந்த இதில் வந்து ஓனராக இருக்கிறது இவர் தான். சினிமா மற்றும் சீரியலில் இவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக கூட சீரியலில் 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியல் கூட நடிச்சிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உன்னை நினைத்து அப்படிங்கிற திரைப்படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பர்சனலாக சொன்னோம் அப்படின்னா இந்த படம் எனக்கு ரொம்பவே ஃபேவரட். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எந்த நடிகர் மற்றும் நடிகைகள் ரொம்ப பிடிக்கும்? கண்டிப்பாக இந்த படத்தில் நிறைய பிரபலங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் சொல்லிக்கலாம். இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.